பொண்ணோட வீட்டை அவன் குறை சொல்கிறான் இல்லையா? ஆனால் அவன் வீடு அது ஒரு வீடா? அது வீடுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த வீட்டில் யாருக்குமே ஒரு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்னா ஒரு புருஷன், பொண்டாட்டி, ஃபேமிலி, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே அந்த வீட்டில் இல்லை. ஒரு சாபம் பிடிச்ச ஒரு சாப வீடு அது. அது வீடுனா நம்ம அந்த வீட்டில் வந்து சந்தோஷம், ஒரு நிம்மதி எல்லாமே வேணும். அப்போ தான் அது ஒரு வீடு இல்லையா? அந்த சந்தோஷம் நிம்மதி அந்த பொண்ணோட குடிசை வீட்டில் இருக்குது. ஆனால் அவன் வீடு வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீடு வந்து ஒரு சாப வீடு. அந்த சாப வீட்டில் வந்து அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இல்லை, அவனோட ஃபேமிலிக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, யாருக்குமே ஒரு வாழ்க்கைங்கிறது இல்லை. ஒரு ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு புருஷன், பொண்டாட்டி, யோகா இல்லை. அவன் ஃபுல்லாக பிளான் பண்ணி தான் அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். ஆனால் கடவுளுங்கிறது ஒரு ஆள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த கடவுள் பிளான் தான் நடக்கும். எல்லாமே அவன் A to Z இது வரைக்கும் பண்ணி கொடுத்த, அவளுக்காக பண்ணி கொடுத்த எல்லாமே ஃபுல் பிளானிங் தான். அவன் நினச்சது இந்த மாதிரி இல்லை, ஆனால் அவன் நினச்சது ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அவனோட நிஜம் ரூபத்தை, நிஜம் கேரக்டரை இப்போ தான் கடவுள் அவளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. அது கடவுள் அவளை காப்பாற்றிருக்காரு. இல்லைன்னா அவளோட வாழ்க்கை பூரா அந்த ஆளுக்கும், அந்த ஆளோட அவனோட ஃபேமிலிக்கும் ஒரு அடிமையாக வேலைக்காரியாக அந்த பொண்ணோட வாழ்க்கை தீர்ந்து போயிடும். அது கடவுளை என்ன காப்பாற்றிட்டார் அந்த பொண்ணை. அவன் பிளான் ஒன்றும் நடக்கலை. அவனுக்கு அந்த வீடு இல்லைங்க. இனிமேல் அங்கே ஒரு ஃபேமிலி வாழ்க்கைங்கிறது அவன் பொண்ணுக்கு கிடைக்கிற வாழ்க்கை தான். அதுவும் கிடைக்குமா இல்லையான்னு கடவுளை தான். இது சாபம் இல்லை, அவன் பண்ண பாபம் வந்து அனுபவிக்கிறது யாருங்கிறது அவன் இல்லை. நார்மலாக